திமுக காரனா சாதாரண இல்லவடா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் நான் சாதாரணமான ஆள் இல்லை, நாங்கள் எப்பொழுதும் திமுகவுக்கு உறுதுணையாக இருப்போம் கருதுணையாக இருப்போம் இந்த அழுவுனீங்களேன் அந்த ஒப்பாரி அதிகமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏவா வேலு வேற ஒரு இடத்துல ஒப்பாரி வச்சிருக்காரு. அந்த ஏவா வேலோட ஒப்பாரி இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு ஒரு கணம் ஏமாந்துட்டோங்க நாங்கள். இந்த ஒரு கணம் ஏமாந்து அதாவது சாதாரணமாக நினச்சிட்டோம் திமுக காரனா சாதாரண அல்லவடாங்கிறது தெரிஞ்சாலும் என்னன்னா அன்னைக்கு 41 பேர் இறப்புல நாங்கள் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கணுங்க. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஒரு கணம் நாங்கள் ஏமாந்துட்டோம். அது தாயுள்ள கொண்ட தலைவன் இருக்கிறார்ல அவர் அன்னைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டாம். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். பையன் நினைக்கிறேன். எனக்கு கடுப்பா இருக்கு. எஃப்ஐஆர் போட முடியாது. அவர் விட்னஸ் தான்யா. சிபிஐயே வந்து பார்த்துட்டு இதுல அவர் விட்னஸ் தாங்க, அவரை சேர்க்க முடியாதுங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு என்கொயரி அட்டன் பண்ணிட்டு இருக்காருன்னா சிபிஐல அது விட்னஸ். அவர் எல்லா மக்கள் போலும் அவர் விட்னஸ். அதுல அந்த நிகழ்ச்சியை யாரு ஏற்பாடு பண்ணா அந்த நிர்வாகி மேலதான் இப்ப என்கொயரி பண்ண. இது சாதாரண அப்படிலாம் ஒரு தலைவர் மேல நீங்க எஃப்ஐஆர் போட முடியாதியா? ஒரு சாதாரண இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எப்படியா அந்த திமுக கட்சியில இருக்கிறீங்க?